மண்ணிற்கும் மண்ணின் மரபுக்கும் மரபு காக்கும் மாந்தருக்கும் மாந்தராக்கும் மனிதத்திற்கும் மனிதம் கற்றுத்தந்த மொழிக்கும் உங்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். நானும் ஏதோ ஒரு விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதையை தேடி பயணித்து கொண்டே இருக்கிற கூடிய இந்த மாதிரி சூழலில் நான் யார் அப்படிங்கிறத புதிதாக பார்ப்பவர்களுக்கும் என்னை பின்தொடர்பவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளணும் இல்லையா? ஒளிரும் மழைத்துளி அப்படிங்கிற கவிதை புத்தகத்தை அச்சிட்டு ஒரு கவிஞராக இன்னைக்கு இந்த சூழ்நிலையில உங்கள்கிட்ட பேசுறதை விட கௌஷிக் ராமன் அப்படிங்கிற ஒரு எல்லா உணர்வுகளும் பொருந்திய ஒரு சாதாரண மனிதனா உங்களோட அறிமுகமாகிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு என்ன இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷனோட உங்கள்கிட்ட சந்திக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பொங்கல் தினம். எல்லாருமே பொங்கலை பற்றி பெருசாக எல்லாருமே சொல்லக்கூடியது விவசாயிகளுக்கு மரியாதை தெரிவிக்கக்கூடிய விஷயமாக, இயற்கைக்கு மரியாதை தெரிவிக்கக்கூடிய விஷயமாக, இதெல்லாம் தான் நார்மலாக இருக்கும். சரி, நம்மளும் அதுலேயே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோமே அப்படின்னு தான் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறேன். இந்த பொங்கல் தினம் அப்படிங்கிறது ஏன் எல்லாரும் கொண்டாடுறோம்? நம்மளுடைய திசைகளில், அதுவும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அதிகமான மக்கள் இதை கொண்டாடுறாங்க. மற்ற எந்த இடங்கள்லையும் கொண்டாடப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும், சில விஷயங்கள் அதுக்கு பின்னாடியாக மறைமுகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும், உழவர் திருநாள், நமக்கு உழைக்கிறவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடியது, இயற்கையினுடைய விஷயங்களில் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் தெற்கு பக்கத்துலேருந்து வடக்கு பக்கமாகவும் வடக்கு பக்கத்துலேருந்து தெற்கு பக்கமாகவும் போகக்கூடிய விஷயங்களில் இது உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு பெரும் பகுதிகளாக பிரித்து சூரியனுடைய பாதை வடக்கு நோக்கி செல்லக்கூடிய பாதையை உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இதுக்கு பின்னாடி இருந்தாலும், இந்த பொங்கல் அப்படிங்கிறது ஏன் பால் பொங்குது, இந்த பாலில் சர்க்கரையை போடுறது, சர்க்கரையை போட்டு அரிசி இந்த உழவர்ல அதாவது பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்கிற மாதிரி புது நெல்லுலேருந்து விளைஞ்ச பச்சை அரிசியை எடுத்து பொங்கல் போட்டு அந்த கதிரவனுக்கு படையல் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி இந்த விஷயங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் சேர்த்து ஒரு புது விஷயமா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த பொங்கல்ங்கிறது என்ன அப்படின்னா, பால் பொங்கி வரக்கூடியது. ஏன் பசும்பால்லையே செய்யலாம், ஏன் இந்த பால் பொங்கி வர்றதுல பொங்கல் வைக்கிறாங்க? ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு மனிதனுக்கு எல்லா நேரங்கள்லையும் வராது. அந்த மாதிரி தான் ஒரு பக்குவப்பட்ட நிலையிலையும் இல்லை ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு உள்ளூர ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத, ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் வரும்போது தான் அவனுடைய புன்னகை முகத்தில் தெரியும். அப்போ இந்த புன்னகை முகத்தில் தெரிகிற பொழுது தான் அவனுடைய வாழ்க்கையை என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் வாழ்ந்துடலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு எண்ணம் ஒரு நொடியில் தான் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு நொடி, அந்த ஒரு எண்ணம் அவனுடைய வாழ்க்கையவே பெரும்பாலும் திசை திருப்புற விதமாக மாற்றும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இப்படி பறந்து விரிந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த உழவர் அப்படிங்கிற ஒரு இனம் எத்தனை பேர் எத்தனை விதமான வேலை செய்தாலும், ஏற்கனவே தலைவரோட படத்தில் வந்த மாதிரி, சேத்தில் நாம் காலை வச்சா ஐயோ மாற்றி சொல்லிட்டேனா, சரி விடுங்க, சோத்தில் நாம் கையை வைக்கிறதுக்கு அவன் சேத்துல காலை வச்சாதான் நம்மளால முடியும். அப்போது அந்த மாதிரி அழுக்கு, நம்மலாம் இன்றைக்கி கௌரவமாக உடை அணியணும், வெளியில் போனாலே வெள்ளை சட்டை தான் போடணும், போனாலே ஷூ டை அப்படிங்கிற ஒரு நவீனமயமான இந்த இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது, உழவர்கள் மட்டும் ஏன் சேத்துலேயே காலை வச்சு வரப்பு வெட்டி வடிகால் பாய்ச்சி நீர் வெள்ளம் தேங்காமல் பார்த்துக்கிட்டு, வெயிலுக்கு காலகட்டங்களில் வெயிலுக்கு அந்த வெயில் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக எந்த பயிர் போடணும், மழை காலகட்டங்களில் நீரினுடைய அளவு அதிகமாக இருக்கும், அப்போ எந்த பயிர்கள்லாம் நீரை அதிகமாக உரியுமோ அந்த மாதிரி பயிர்கள் போடணும், எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த பொருள் சமூகத்தில் இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும் எந்தெந்த விஷயங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் பண்ணணும், எதெல்லாம் டிமாண்ட் சப்ளைன்னு சொல்லக்கூடிய மக்களினுடைய தேவை எந்தெந்த பொருளுக்குலாம் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம இந்த ஒரு விவசாயம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விவசாயம் மட்டும் கிடையாது, விவசாயத்தை சார்ந்த ஒரு பொருளாதார அறிவுகள் அதோட பயன்படுது. பானையாகவும் பானைக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியாகவும் பொங்கலாகவும் பாலாகவும் நம்மளை ஏன் மாற்றிக்க கூடாது? எல்லாருக்குள்ளேயும் எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கான சூழ்நிலையை வடிவமைச்சு கொடுக்கும். அப்படி வெறுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் 1000 இருந்தாலும், நீங்கள் இந்த வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு யாரோ ஒருத்தரும் ஏதோ ஒரு சூழ்நிலையும் யாரோ உங்களை புகழ்வதும் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களால் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறினதுமாக கூட எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு செஞ்ச நல்லதாக இருக்கலாம், ஒருத்தர் உங்களுக்கு செய்த நல்லதாக இருக்கலாம்,
நீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். இல்ல குடும்பத்தை விட்டு இயற்கையோட சந்திக்கக்கூடிய ஒரு பயணமா இருக்கலாம். பயணத்துல சந்திக்கக்கூடிய ஒருத்தனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில என்ன துன்பப்பட்டோமோ, அதே துன்பத்த ஒருத்தர் பட்டு அதிலேருந்து அவர் மீண்டு வந்த ஒரு வெற்றி கதையை கேட்கிறதாக இருக்கலாம். இப்படி எந்த விதமான சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அதனால தான் பச்சை பால் பாத்திரத்துக்குள்ள பொங்கி வரும்போது, உன்ன ஒருத்தன் சூடு பண்றான்னு தெரிஞ்சும், பச்சை பால குடிக்க முடியாத நம்ம மக்கள், எப்படி வந்து அந்த பால்ல சர்க்கரையும், புது அரிசியையும் போட்டு அரிசின்னு பார்த்தீங்கன்னா, வெறும்னா அது எப்படி சொல்றது? அந்த அரிசிய வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி, ஒரு நெகிழி மாதிரி ஒரு அழுத்தமானதா இருக்கும். உடைச்சா மாவாயிடும். மாவாகக்கூடிய அரிசியும் அதே மாதிரி தன்மை தான். மண்ணுலேருந்து முளைக்குது, ஒரு அரிசியா மாறுது, உடைச்சா மாவாகக்கூடியது. எல்லாமே ஒரு நிலை என்னன்னா, எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு உணர்த்தக்கூடியது தான் அது. அதே மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையும். எதுவுமே இல்லாம தான் போப்போது. ஆனா, இதுல எல்லாமே இருக்கு. உங்களால உங்க வாழ்க்கையும் மாத்த முடியும். மத்தவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்க முடியும். உங்களால வழிகாட்டவும் முடியும். உங்களால வழி நடத்தவும் முடியும். எத தேடுறீங்களோ, அது உங்கள தேடிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்க சாப்பாட தேடுனீங்கன்னா, அதே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சாப்பாடு ஏதோ ஒரு இடத்தில் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும். உங்க இலையில வைக்கக்கூடிய அந்த பரிமாறக்கூடிய அரிசி வேற யாருக்கும் போகாது. அதே மாதிரி தான். நீங்க யாருக்கோ செய்யற நல்லது உங்களை தேடி வரும். அப்போ நீங்க மகிழ்ச்சியை தேடிக்கிட்டே இருங்க. இந்த மகிழ்ச்சி நிச்சயமாக உங்கள தேடும். எண்ணங்களுக்கு அதிக அலைவரிசை, ஆற்றல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும், பாசிட்டிவா நெனச்சா பாசிட்டிவா நடக்கும். நெகட்டிவா நெனச்சா நெகட்டிவா தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும், பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே 2த்துக்குள்ளேயுமே இருக்கும். ஒரு இன்பமே துன்பமாகவும் மாறலாம். ஒரு துன்பமே இன்பமாகவும் மாறலாம். அதை எல்லாத்தையும் ஒரே நிலையில நம்மளால அனுபவிக்க முடியாது. சில காலங்கள், சில பயிற்சிகள், சில அனுபவங்கள், சிலருடைய வழிகாட்டுதல்கள் இப்படி எல்லா விஷயமும் நமக்குள்ள வரும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள வரும்போது, நம்மளை நாம பக்குவப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கிட்டு, வரக்கூடிய பிரச்சனைகளையும், சண்டைகளையும் சுமூகமாக கடந்து போவதற்கும், தன்னுடைய வரவுக்கு மேல அதிகமா கடன் வாங்காம எப்படி வாழலாங்கிறதையும் கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்.